ஹலோ மக்களே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 5180 காலி பணியிடங்கள் வந்திருக்கு. அதுவும் எல்லாரும் எதிர்பார்த்த கிளர்க் வேலை வாய்ப்புங்க. இது எல்லாருக்குமே ஒரு ஜாக்பாட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்படி அப்ளை பண்றது, யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே சொல்ல போறேன். வீடியோவை முழுவதும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கிட்டத்தட்ட 5180 காலி பணியிடங்கள் விட்டிருக்காங்க. ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு. ஸோ இது உங்களுக்கு கிளரிக்கல் கிரேட்ல வர்றதுனால நம்ம கிளர்க் ஜாப் அப்படின்னு சொல்றோம், சரிங்களா? ஸோ இந்த ஜாபுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி க்ளோஸ் பண்றாங்க. ஜஸ்ட் ஒரு 20 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு டைம் இருக்கு. இருக்கக்கூடிய 5180 காலி பணியிடங்களை ஸ்டேட் வைஸா அண்ட் தென் ரீஜனல் வைஸா தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு மொத்த வேகன்சி ஒரு 5180, அதுல நம்ம தமிழகத்திற்கு ஒரு 380 காலி பணியிடங்கள் அலாட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இது மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு ரீசனபிளான வேகன்சி தான். அண்ட் இந்த ஜாபுக்கு தமிழகத்திலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் மொழி உங்களுக்கு நல்ல பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பார்த்துடலாம். ஏஜை பொறுத்தளவு குறைந்தபட்சம் 20 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதிகபட்சம் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி அப்படின்னா 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன். அண்ட் தென் பர்சன் வித் டிசபிலிட்டி, அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிகிரி தான். ஸோ எனி டிகிரி எனி டிசிப்ளின்ல முடிச்சிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்க. இப்போதான் ரீசெண்டா ஒரு 3 days பிஃபோர் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொதுத்துறை அரசு வங்கிகளில் கிளர்க் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தர செக் பண்ணி பாருங்க. அதனை தொடர்ந்து இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து கிளர்க் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்புங்க. எனி டிகிரி படிச்சவங்க பேங்க்குள்ள என்ட்ராக ட்ரை பண்றீங்களா, பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா, ஒரு எனி அதர் இன்சூரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா, கண்டிப்பா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளிகேஷனை போட்டு ட்ரை பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரியான கிளர்க் ஜாபுக்கு பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் நீங்க கிளியர் பண்ணா போதும். உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சேம் உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கிளர்க் ஜாபுக்குமே செலக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன், அதை ஃபாலோ பண்ணி மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வைப்பாங்க. அது ஜஸ்ட் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் எப்படி தெரியுது அப்படிங்கறத ப்ரூஃப் பண்றதுக்காக மட்டும்தான். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபைங் மார்க் இதில் நீங்கள் வாங்கினாலே மெயின் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிடலாம். ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. 3 செக்ஷனில் காமனாக ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய சிலபஸ் தான். ஸோ இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக யார் யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு புக்கோடைய லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த 3 டாப்பிக்ல இருந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் கேட்குறாங்க. 100 மதிப்பெண்கள். டைம் டூரேஷன் உங்களுக்கு 1 hour போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரிலிம்ஸில் நீங்கள் குவாலிஃபைங் மார்க் வாங்கிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷன் எழுத போயிடலாம். மெயின் எக்ஸாமினேஷனில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை பொறுத்து தான் ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். ப்ரிலிம்ஸில் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கை ஃபைனல் செலெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் ஆல்சோ இதுவுமே உங்களுக்கு அப்சல்யூட் டைப் கொஸ்டின் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் கரெக்ட் ஆன்சரை மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் பற்றி கொஸ்டின் கேட்குறாங்க. அண்ட் தென் ரீசனிங் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்குது. 190 கொஸ்டின் கேட்குறாங்க. அண்ட் 200 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. டைம் டூரேஷன் 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் டைம் டூரேஷன் போட்டிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குதுங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 1/4 கால்குலேஷனில் மார்க் நெகட்டிவ்ல போகும். அதனால தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. இந்த மெயின் எக்ஸாமினேஷனை நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஜாப் கிடைச்சிரும். ஃபைனலாக உங்களுக்கு தமிழ், அதாவது இந்த ஜாபுக்கு ஸ்டேட் வைஸா ரீஜனல் வைஸா வேலை வாய்ப்பு வர்றதுனால ஒரு ஸ்டேட்ல அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய லாங்குவேஜ் பற்றி உங்களுக்கு எந்த நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட். ஸோ தமிழ் உங்களுக்கு எந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட் வைக்கிறாங்க. இது ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கும். இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். அண்ட் இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம தமிழகத்திலிருந்து அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு கொஸ்டின் பேட்டர்ன் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய நண்பர்கள் டிகிரி தமிழில் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் கம்ஃபர்டபுளாக இருக்காது, தமிழே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாம் கூட நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம்.
அதே மாதிரி இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி இந்த கேட்டகரிக்கு வந்து எஸ்பிஐ பேங்க் சைட்லேருந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வேணும் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இதற்கான ஆப்ஷன் வந்து காமிப்பாங்க. அந்த ஆப்ஷனில் டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தமிழகத்தில் மேஜர் சிட்டிஸில் உங்களுக்கு இந்த மாதிரியான ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் சென்டர் வந்து போடுவாங்க. இது வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஜஸ்ட் பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸுங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஜாபுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே 24,050 ரூபாய். இது ஜஸ்ட் பேசிக் பே தான், ஓகேங்களா. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேசிக் பே ஸ்டார்டிங்கில் ஒரு 26,730 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிகாஸ் இது ஒரு மத்திய அரசாங்க வேலைவாய்ப்பு, வங்கி வேலைவாய்ப்பு, அதுலேயுமே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வரக்கூடிய வேலைவாய்ப்பு. ஏன் நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, தமிழகம் முழுவதுமே 38 மாவட்டங்கள் வழியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கிளைகள் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எஸ்பிஐயில் நீங்கள் வேலைக்கு போகலாம். ஸோ இந்த பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டிஸில் நீங்கள் பிளேஸ் ஆகிற பட்சத்தில் உங்களுடைய சேலரி 46,000 வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற சிட்டிஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு 40,000 வரைக்குமாவது நீங்கள் முதல் மாத சம்பளமாக இந்த ஒரு ஜாப் மூலமாக ஏர்ன் பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. மீதி இருக்கக்கூடிய வகுப்புகளை சேர்ந்த ஆண்கள் பெண்களுக்கு, அதாவது ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு வந்து 750 ரூபா. இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். ஏதோ டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு மூலமாக கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 26 ஆகஸ்ட்டுக்குள்ளே அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு அதற்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. புதுச்சேரியை சேர்ந்தவங்களுக்கு புதுச்சேரியில் எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க. ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் கிளர்க் ஜாபுக்கு வந்திருக்கு. வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. வங்கி வேலை வாய்ப்பு வருஷத்துக்கு ஒரு டைம் கரெக்டாக வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஏஜ் போய்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏஜ் இருக்குதா, நீங்கள் எனி டிகிரி படிச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி பேங்க் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, கண்ணை மூடிட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல அகாடமியில் போய் உட்காந்துருங்க. அங்கே போய் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் இந்த எக்ஸாமை ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் கூட கிளியர் பண்ண முடியும். இன்டர்வியூ இல்லாமல் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மாதிரி அரசு வேலை வாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டிஎன் ஜாப் செய்திகள் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.